இந்த அரசு முந்தைய அரசுகளின் எந்த திட்டத்தையும் வெறுமன நகல் எடுக்கவில்லை. மாறாக திட்டங்களையும் அவற்றின் பலன்களையும் மேம்படுத்த திடமான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. உதாரணமாக, வெற்றி வீடு திட்டத்தின் கீழ் முந்தைய அரசு வழங்கிய 3.1 லட்சம் ரூபாயிலிருந்து வீடு ஒன்றுக்கான அலகு தொகை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு திட்டமும் அதிக மக்களை சென்றடையும் வகையில் மேம்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி மூலதன செலவினம் தொடர்பானது. ஐபியில் ஏற்கனவே வழங்கப்பட்டதை விட மூலதன செலவினத்திற்கான ஒதுக்கீடு ஏன் குறைவாக இருந்தது? முந்தைய அரசு மூலதன செலவினத்தின் நியூமெரிக்கல் வேல்யூஸ் மட்டுமே பார்த்தது. தளத்தில் ஆன் கிரவுண்ட் உருவாக்கப்பட்ட மூலதன செலவினத்தின் உண்மையை மதிப்பை ஆக்சுவல் வேல்யூஸ் அல்ல, தயாரிக்கப்பட்ட மதிப்பீடுகள் அதிகமாக மதிப்பிடப்பட்டன என்பதும், டெண்டர்களை உறுதி செய்வதில் ப்ரீ டிட்டர்மினேஷன் மற்றும் கேட்டலைசேஷன் இருந்தது என்பதும், லெட்டர் ஆஃப் அவார்ட் மதிப்பிடப்பட்ட தொகையை விட அதிகமாக இருந்ததும், பிரீமியம் ஓவர் த எஸ்டிமேட்ஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் சாங்ஷன் என்பதும் இஸ் அன் ஓப்பன் சீக்ரெட். முந்தைய அரசு டெண்டர் வழங்குவதில் செய்த முறைகேடுகளை ஒவ்வொன்றாக நாங்கள் ஆராய தொடங்கியுள்ளோம்.